செயின்ட் ஷார்ஃபல் மகலூஃப் 1828 லெபனான்ல உள்ள பெக்கா காஃப்ராங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் யூசுப் மகலூஃப். சின்ன வயசுலேயே பெற்றோர் இறந்து போக மாமாவனுடைய பாதுகாப்புல வளர்ந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இறைபக்தி உள்ளவராவே வளர்ந்திருக்காரு. 23வது வயசுல மார்னேட் துறவர சபையில சேர்ந்திருக்காரு. குருத்துவ அருட்பொழிவு பெற்றதுக்கு பிறகு ரொம்பவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. செல்வத்தையும் புகழையும் நாடி போகாமல் இறைவனோடு ஒன்றித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு. 1898 ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றிட்டு இருக்கிறப்போ ஷார்ஃபலுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு பிறகு ஷார்ஃபல் இறந்து போயிருக்காரு. இவர் இறந்ததுக்கு பிறகு இவரை அடக்கம் செய்த கல்லறையில மர்மமான ஒரு ஒளி தோன்றினதா சொல்லப்படுது. இவருடைய உடல் பல ஆண்டுகள் அழியாமலே இருந்திருக்கு. ஏராளமான குணமளிக்கும் அற்புதங்கள் இவருடைய பரிந்துரையில நடந்ததாகவும் சொல்லப்படுது. இதன் அடிப்படையில 1977 திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இவரை புனிதரா உயர்த்தியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் லெபனான்ல உள்ள அவருடைய கல்லறைக்கு ஏராளமான மக்கள் வந்து ஜெபித்து ஏராளமான அருள்வரங்களை பெற்றுக் கொண்டிருக்காங்க. ஜூலை 24 செயின்ட் ஷார்ஃபல் மகலூஃப் ஃபீஸ்ட் டே.